ஃப்ரிட்ஜில் வாட்டர் ட்ரெயின் பாக்ஸில் தண்ணீர் அடிக்கடி நிரம்புதா? அப்போ உங்க ஃப்ரிட்ஜில் இந்த பகுதி பழுதடைந்திருக்கு. உடனே சரி செய்திடுங்க. வீட்டில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுகளில் பின்புறத்தில் உள்ள வாட்டர் ட்ரெயின் பாக்ஸில் தினமும் தண்ணீர் தேங்குவது வழக்கமில்லை. ஆனால் சிலருக்கு புதிதாக இது போல பிரச்சனை ஏற்படுகிறது. இதற்கான முக்கிய காரணங்களில் முதன்மையானது கதவின் ரப்பர் கேஸ்கெட் லீக்கேஜ். தொடர்ந்து இருக்கும் இந்த சிக்கல் கதவின் அடைப்பு பகுதியை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கும் ரப்பர் கேஸ்கெட் சரியாக ஒட்டாமல் போனாலே ஏற்படும். இதனால் வெளியிலிருந்து வெப்பமான காற்று உள்ளே நுழைகிறது. அந்த வெப்பம் ஃப்ரிட்ஜின் குளிர்ச்சியுடன் கலந்து நீராவியாகி பின்னர் திரவமாக மாறி ட்ரெயின் பாக்ஸில் தினமும் தண்ணீராக தேங்கும். இது மட்டுமல்ல, கதவின் மேல் சாரங்களில் எதையாவது சேமிக்கும்படி அதிக பொருட்கள் அடுக்கப்பட்டால் கதவு முழுவதும் இறுக்கமாக மூடப்படாது. இதுவும் வெப்ப காற்றும் உள்ளே புக எளிதாக்கி அதே நிலையை உருவாக்குகிறது. மேலும் ஃப்ரிட்ஜில் உள்ள குளிர்பதன கம்ப்ரசர் நீண்ட நேரம் ஓட வேண்டியதாகி சாதாரணமாக வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கூட அதிக வேலை செய்து மின்சாரம் வீணாவதுடன் உட்புற கலப்பைகளிலும் ஈரப்பதம் அதிகரித்து நீர் உருவாகிறது. இதனை தவிர்க்க கதவின் ரப்பரை நன்கு சோதிக்கவும், அடர்த்தியாக ஒட்டுகிறதா என சரிபார்க்கவும், கதவில் மிகுந்த பொருட்களை வைக்காமல் இருக்கவும், ஃப்ரிட்ஜை முழுமையாக நிரப்பாமல் காற்றோட்டத்திற்கு இடம் விடவும், வாரம் ஒருமுறை வாட்டர் ட்ரெயினை பரிசோதித்து சுத்தம் செய்யவும். இந்த வழிகளை கடைபிடித்தால் ஒற்றை கதவு ஃப்ரிட்ஜில் தினசரி தேங்கும் நீர் பிரச்சனையை எளிதாக சமாளிக்கலாம். வீட்டு உபயோக சாதனங்களும் அவற்றின் செயல்முறைகளும் நம்மை நேரடி விளைவுகளால் மட்டுமல்ல மறைமுக காரணங்களாலும் பாதிக்கின்றன என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ்ல ட்ரைன் பாக்ஸ்ல டெய்லி வாட்டர் ஃபுல் ஆகுது. முதல்ல மாசத்துக்கு 2 தடவை தான் கழட்டி ஊத்துவோம். இப்பெல்லாம் டெய்லி எடுத்து நாங்க ஊத்திட்டு இருக்கிறோம் தண்ணியேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி டெக்னிக்கல் மிராக்கிளா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ணி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு கேஸ் கட்ல லீக் இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ள டார்ச் வச்சுட்டு ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் கட் ஓரத்துல பார்த்தா லீக்கேஜ் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். கேப்ல ஃபுல்லா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால வெளியில இருக்க வெப்ப காத்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போகும்போது டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாய்ச்சர் ஃபார்ம் ஆகும். அதனால அந்த ஈரப்பத தண்ணி எல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ் வழியா ட்ரில்லர் ட்ரேல விழுந்து ட்ரைனேஜ் வழியில ட்ரைன் பாக்ஸ்குள்ள போகுது. அதனாலதான் டெய்லி வாட்டர் ஃபில் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதுக்கு ரீசன் என்னன்னா டோர்ல அதிகப்படியான லோடு வைக்கிறதுனாலதான் டோர்ல இருக்க ஹிஞ்ச் ஒரு பக்கமா இறங்கிருச்சு. சோ அதனால கேஸ் கட்ல கேப் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லீக்கேஜ்னால தெர்மோஸ்டாட்ல கூலிங் லெவல் ரீச் ஆகாததுனால கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாம ரன்னிங் ஆயிட்டே இருந்திருக்கு. இதனால கரண்ட் பில்லு ஃபர்ஸ்ட்டை விட இப்போ 300 ரூபாய் எச்சாவே வருதுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. என்னோட குறிக்கோள் என்னன்னா நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் வீடியோவா எடுத்து நான் கத்துக்கிட்ட டெக்னிக்கல் நாலேஜ் உங்க எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் என்னோட குறிக்கோள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.